ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 2024 பாராளுமன்ற தேர்தலையும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களுமே கூட 2022 தேர்தல் முடிவு அப்படிங்கிறது 2024 பாராளுமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கடந்த 2014 இருந்து பாஜக ஆட்சி தான் மத்தியில இருக்கு. அந்த நிலையிலும் கூட இப்ப நடந்த அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல குறிப்பா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், கோவா, மணிப்பூர் இந்த மாநிலங்கள் எல்லாத்திலையுமே ஒரு ஆன்டி இன்குபென்சி ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையும் தாண்டி ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை பாஜக பெற்றிருக்காங்க. குறிப்பா உத்தரகாண்ட், மணிப்பூர்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை அதிகமான வாக்கு சதவீதத்தை அவங்க பெற்றிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில 2017 சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. அதன் பிறகு நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஈஸியா ஸ்வீப் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி இப்ப 2022 உத்தரப்பிரதேச தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது 2024 தொடரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2012 உத்தரப்பிரதேச தேர்தலில் சமாஜ்வாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. அதன் பிறகு நடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறாங்க. சோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய தேர்தலை எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளாது. அப்போ வேற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது 2024 பாஜகவுக்கு ஒரு வெற்றியா மாறாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா 2012 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய முகமா அறியப்படல. சோ அந்த நேரத்துல நடந்த ஃபார்முலா, அந்த நேரத்துல நடந்த அந்த வாக்குப்பதிவுங்கிறது வேற. பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதுமே கணிசமான அளவுல உயர்ந்திருக்கு. குறிப்பா அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் தான் பெரிய பவரா இருந்தாங்க. அங்கெல்லாம் பாஜகவுக்கு ஒரு சீட் 2 சீட் கிடைக்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாவே பாஜக ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அந்த மாநிலங்கள் எல்லாமே பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு பேரலா காங்கிரஸ் பார்த்தோம்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் ஒரு காலத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு வலிமையான அரசியல் சக்தியா இருந்தாங்க. 10 ஆண்டுகள் தொடர்ச்சியா காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு 403 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துல இன்னைக்கு அவங்க வெறும் 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சுருக்கிட்டாங்க. சோ இந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு இருக்கு. பட் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கருத்து என்னன்னா, பாஜக இல்லாத மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஒடிசா, அங்க பிஜு ஜனதா தளம் ஆட்சி செய்யறாங்க. அதே மாதிரி தெலுங்கானா சந்திரசேகர் ராவ் தலைமையிலான ஆட்சி இருக்கு. தமிழ்நாடு, அதே மாதிரி ஆந்திரா, கேரளா, இந்த மாநிலங்கள், மேற்கு வங்கம் மாதிரி பாஜக இல்லாம மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலங்கள் எல்லாத்திலையுமே ஒரு 200 தொகுதி இருக்கு. இந்த 200 தொகுதியை பாஜக கிடைக்காம செஞ்சிட்டாலே 2024 பாஜக அந்த பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்ஸ் அச்சீவ் பண்றத தடுத்துடலாம் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருடைய கருத்தா இருக்கு. ஆனாலும் கூட மேற்கு வங்கத்துல பாஜக ஒரு குறிப்பிடத்தக்க சீட் பெறுவாங்க. அவங்க ஒரு 20 சீட்டாவது அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒடிசாலையும் ஒரு 5 சீட்டு, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த மாநிலத்திலையும் பாஜக சீட் பெறறதுக்கு முயற்சிப்பாங்க. அந்த 200ல கண்டிப்பா பாஜக ஒரு 50 சீட் அப்படிங்கிற ஒரு இலக்கோட அவங்க பணியாற்றுவாங்க. சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது அந்த மேஜிக்கல் நம்பரை தாண்டி பாஜக ஃபுல் மெஜாரிட்டியோட 2024 ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பல்வேறு கருத்துக்களும் வெளியாயிட்டு இருக்கு. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.